டே 5 பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இந்த பேசிக்லாம் எங்களுக்கு தெரியுமே, இதெல்லாமா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒருவருக்கு இது ரொம்ப பயன்படும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பொசசிவ் ப்ரொனவுன். சரி, நமக்கு ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு தெரியும். இப்போது இந்த பொசசிவ் எதுக்குன்னா உரிமை கொண்டாடுறதுக்கு. இப்போது ஐனா நான், என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு மை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி உரிமையோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கலாமா? சரி, முதல்ல நான் அப்படின்னா ஐ, என்னுடைய பென்சில் அப்படின்னா மை பென்சில் அப்படின்னு சொல்லுவேன். இதில் மை அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரொனவுன். இந்த பொசசிவ் ப்ரொனவுனுங்க வார்த்தை புரியலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மை அப்படின்னா என்னது? என்னுடைய அப்படின்னு அர்த்தம். வி அப்படின்னா நாங்கள், எங்களுடைய அப்படின்னு சொல்லக்கூடியது அவர், அவர்னா எங்களுடைய. இப்போ யூ அப்படின்னா நீ, நீங்கள். இதுவே உங்களுடையது அப்படின்னா யுவர் அப்படின்னு அர்த்தம். சரி, அவன் ஹி, அவனுடையனா ஹிஸ் அப்படின்னு அர்த்தம். அவள் ஷி, அவளுடையது ஹெர் அப்படின்னு அர்த்தம். தே அப்படின்னா அவங்க அப்படின்னு அர்த்தம். அவர்களுடையது தேயர் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா? மை என்னுடையது, ஆர் எங்களுடைய, யுவர் உங்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹெர் அவளுடைய, தேயர் அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம் வரும். இதை வார்த்தைகளில் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாமா? சரி, மை அப்படின்னு வர்றது எப்படி பயன்படுத்துவோம்? இந்த மை தனி வார்த்தையாக பயன்படாது. ஐ எம் அ டீச்சர் அப்படிங்கிறது போல் இந்த ஐ பயன்படாது. சரியா? இந்த மை தனியாக பயன்படாது, சேர்ந்து தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ டீச்சர் அப்படிங்கிறது இப்போ தனியாக ஐ வரும். இதுவே மை எப்படி பயன்படுத்தலாம்? தே ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே அவர்கள் என்னுடைய மாணவர்கள் அப்படின்னு பயன்படுத்தலாம். சரியா? பார்க்கலாமா? மை பெட் இஸ் கேட். இதில் மை பெட் என்னுடைய செல்ல பிராணி. இதில் மை அப்படிங்கிறது என்னுடைய அப்படின்னு பொருள்படுது. திஸ் இஸ் மை பென். ஓகேவா? அது என்னுடைய பென். இந்த மை அப்படிங்கிற வார்த்தை ஒரு சொல்லுக்கு முதல்லையும் வரலாம், இறுதியிலையும் வரலாம். தே ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வார்த்தையில் கடைசி மை ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் என்னுடைய மாணவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. இதுவே மை பெட் இஸ் கேட். இதில் மை பெட் அப்படிங்கிறது வார்த்தையாக வந்திருக்கு. ஸோ இது இடத்தை பொறுத்து முன்னையும் பின்னையும் வரலாம், பெயர்களை போலவே. சரியா? இதுவே நெக்ஸ்ட்டு எங்களுடைய, இது எப்படி வரும்? திஸ் இஸ் ஆர் ஸ்கூல். இது எங்களுடைய பள்ளி. அவர் கிளாஸ் இஸ் தேர். எங்களுடைய வகுப்பு அங்கு உள்ளது. இதில் அவர் கிளாஸ் அப்படிங்கிறது எங்களுடைய கிளாஸ், அவர் ஸ்கூல் அப்படிங்கிறது எங்களுடைய பள்ளி அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே போல் நெக்ஸ்ட் யுவர், இது எங்கே பயன்படுது? யுவர் புக் இஸ் ஆன் த டேபிள். இதில் என்னது? யுவர் புக், இது உங்களுடைய புத்தகம் அப்படின்னு பொருள்படும். சரியா? யுவர் பேக் இஸ் நைஸ், உங்களுடைய பை. சரியா? யுவர் ஃப்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்ட். இதில் 2 பொசசிவ் வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா? யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய நண்பன். இதுவே மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய நண்பன் அப்படின்னு பொருள்படும். சரியா? இப்போ யுவர் முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் ஹிஸ். இதை எப்படி பயன்படுத்த போகிறோம்? ஹிஸ் ஃபாதர் இஸ் அ டிரைவர். அவனுடைய அப்பா ஒரு டிரைவர். இதில் ஹிஸ் ஃபாதருங்கிறது அவனுடைய ஃபாதர். ஷீ இஸ் ஹர் மதர். அவள் அவளுடைய அம்மா. சரியா? ஹர் மதர் அப்படிங்கிறது அவளுடைய அம்மா அப்படின்னு பொருள்படுது இங்கே. தேர் டீச்சர் இஸ் கைண்ட். தேர் டீச்சருங்கிறது அவர்களுடைய ஆசிரியர். தேர் புக்ஸ் ஆர் தேர். அவர்களுடைய புத்தகங்கள் அங்கு உள்ளது. தேர் புக்ஸ் அப்படிங்கிறது அவர்களுடைய புத்தகம். சரியா? இப்போ
ப்ராக்டிஸ்க்காக பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவு இன்வால்வ்டாக இருக்கீங்கிறது எனக்கு தெரிய வரும். ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாது. கற்றுக்கிட்டால் மட்டும் இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மழைத்துளி சேர்ந்து ஆறாக மாறுறது போல் உங்கள் இங்கிலீஷும் சூப்பர்பாக டெவலப் ஆகிடும்.